மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போற படம் வந்து உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் வெளி வந்திருக்கிற இந்தியனோட சீக்வல் இந்தியன் 2. ஸோ இந்த படத்துக்கான அந்த வெயிட்டிங் பீரியட் ஃபைனலாக முடிஞ்சது. இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு உலகம் எங்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்தோட ஒரு வெயிட்டிங் பீரியட் வந்து உண்மையிலேயே இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒர்த் வாட்சிங் இட் ஆன் த பிக் ஸ்க்ரீன். என்ன அந்த அளவுக்கு அதோட விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அவங்க பண்ணியிருக்க நிறைய விஷயங்களா இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஸ்டன் சீக்வன்சஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களுடைய சிக்னேச்சர் ஸ்டைல்ல அமைஞ்சிருக்கு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ரெட் ஜாயிண்ட் மூவிஸ் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. சங்கர் அவர்கள் இந்த படத்தை இயக்கி இருக்காரு. ஸோ 1996ல வெளிவந்த இந்தியன் படத்துடைய சீக்வல் இந்தியன் 2ஓட அந்த எதிர்பார்ப்புகள் வந்து ஸ்பெஷலி நம்ம சேனாபதி இஸ் பேக் அப்படின்ற அந்த ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆனப்ப எல்லாருமே அவ்வளோ ஆவலா காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த படத்துல அடுத்ததான் எந்த மாதிரி ஒரு முடிவோட நம்ம வந்து டிராவல் பண்ண போறோம். இந்தியன் பார்ட் 1ல வந்து நம்ம சேனாபதி அநீதி கரப்ஷனுக்கு எதிராக வந்து போராடுவாரு. ஸோ இதோட சீக்வல்ல வந்து எதுக்காக போராட போறாரு அண்ட் எதுக்கு வந்து தாத்தா வராரு கதற விட போறாருன்ற அந்த ஒரு லைன் வருது. ஸோ படத்தோட அந்த ஒரு ஓப்பனிங் நாட்ல தான் நம்மளுக்கு தெரிய வருது. அதாவது படத்துல வந்து 4 யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ஜகன் மற்றும் ரிஷிகாந்த். அவங்க ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அந்த யூடியூப் சேனல் மூலமா தான் இந்த நாட்டில் நடக்கிற எல்லா அநீதிகள், கரப்ஷன், இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து சட்டத்தால கூட ஒரு நியாயம் வாங்கி கொடுக்க முடியாத அந்த ஒரு பட்சத்துல வந்து அவங்களோட வீடியோஸ் மூலமா ஒரு சோஷியல் அவேர்னஸ் கொண்டு வராங்க. பட் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்க எதிர்பார்க்குற அந்த ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்காதனால தான் கம் பேக் இந்தியன் என்ற அந்த ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்றாங்க. அது வந்து சென்னையில மட்டும் இல்லை, இந்தியாவில மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்துல வந்து அந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுது. திடீர்னு வந்து ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய வருது நம்ம இந்தியன் தாத்தா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. ஆனா உலகத்துல அவர் எந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு, அவர் எப்படி வந்து நம்மளோட யங்ஸ்டர்ஸ் அண்ட் இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸை வந்து மாத்துறாரு. இதுதான் வந்து இந்தியன் 2 படத்துல நம்ம இயக்குனர் சங்கர் அண்ட் டீம் அவருக்கு சொல்லியிருக்காங்க. இயக்குனர் சங்கர் மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கர், உலக நாயகன் கமல்ஹாசன் மாதிரி ஒரு கலைஞர், இவங்க 2 பேரும் இணைந்தா கண்டிப்பா ஒரு மாஸ்டர் பீஸ் தான் டெலிவர் ஆகும். இந்த படத்துல இவங்க 2 பேரும் போட்டிருக்கிற எஃபர்ட்டையும் தாண்டி எல்லாருமே ஆஸ் அ டீமா வந்து பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. ரைட் ஃப்ரம் த மேக்கப், காஸ்டியூம்ஸ், ப்ராஸ்தெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ், சிஜி, இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் வித் பர்ஃபார்மன்ஸஸ் நம்ம சொல்லணும்னா கண்டிப்பாக உலகநாயகன் அவர்களுடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து சான்ஸே இல்லைங்க. இட் இஸ் him who keeps us hooked up throughout the end. அவர் இல்ல படத்துலனா I think that wouldn't have made sense at all. ஸோ இந்த வயசுல கூட அவர் பண்ற ஸ்டன்ஸா இருக்கட்டும், சின்ன சின்ன முகபாவனைகளா இருக்கட்டும், இல்லைன்னா அவர் பார்த்து ஒரு லுக்கு கொடுக்குறாரே, அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு ஃபயர் தெரிஞ்சது. ஸோ உலக நாயகன் மீண்டும் வந்து சேனாபதியாக பார்ட் 3ல வரப்போறாரு. அதுல வேற ஒரு ரூபத்துல வரப்போறாரு. ஸோ வி லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் as well. அடுத்ததாக பாத்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான் இருக்கு இந்த படத்துல. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல இல்லாம பார்ட் 3ல தான் அவங்களுக்கான ஸ்கோப் வந்து இருக்கு. ஸோ இந்த படத்துல வந்து மெஜாரிட்டி கேரக்டர்ஸ்க்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அண்ட் இந்த ஒரு கதையில அவங்களுக்கு என்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு அது மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இந்த படத்துல வந்து சித்தார்த் வந்து இந்த படத்துல ஒரு டெக் சாவி யங்ஸ்டரா வராரு. அவரும் அவரோட டீம், அதாவது பிரியா பவானி, ஜகன், ரிஷிகாந்த், இவங்க எல்லாருமே ஃபார்ம் பண்ற அந்த யூடியூப் சேனல் பார்க்கிங் டாக்ஸ், அது மூலமா வந்து அவங்க கன்வே பண்ணணும்னு நினைக்கிற நிறைய மெசேஜஸ்லாம் ரொம்ப நல்ல கன்வே ஆயிருக்கு. அண்ட் எஸ்பெஷலி இவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் அந்த அளவுக்கு வந்து யதார்த்தமா இருந்தது. சித்தார்த் குறிப்பா சொல்லணும்னா ஒரு இமோஷனலான ஒரு சீக்வன்ஸ் இருக்குங்க, கண்டிப்பா நீங்களும் கண் கலங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ற அளவுக்கு சித்தார்த்தோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளவு சூப்பர்பா இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா படத்துல அடுத்த முக்கியமான ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா நம்ம பாபி சிம்மா. அவர் வந்து பார்ட் 1ல வர கிருஷ்ணசுவாமி, அதாவது நம்ம நெடுமுடி வேணு அவர்களுடைய மகனா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல சிபிஐ ஆஃபீஸரா அவரோட அந்த கேட் அண்ட் மவுஸ் ரேஸ், அவர் எப்படி சேனாபதியை ட்ராக் பண்ணி பிடிக்கிறாரு, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து பாபி சிம்மோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சித்தார்த்துக்கு அப்பாவா நடிச்சிருக்கிற சமுத்திர கன்னியா இருக்கட்டும், இல்லைன்னா மனோபாலா அவர்கள், விவேக் அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருடைய ரோல்ஸ் வந்து அந்த சீன், அந்த கதைக்கு தேவையான அந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கு. ரகுல் பிரீத் சித்தார்த்துக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல அவங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருந்தாங்க. படத்துல ரகுலுக்கு பெரிய அளவில் ஸ்கோப் இல்லைனாலும் அவங்க வந்திருக்கிற அந்த 2-3 சீன்ஸ்ல வந்து அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப நல்லாவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் ஆர் மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் டியரஸ்ட் விவேக் சாரை மீண்டும் ஸ்கிரீன்ல பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படத்துல வந்து சிபிஐல ஒர்க் பண்ற பாபி சிம்மாக்கு அசிஸ்டண்டா வராரு. படத்துல காமெடிக்கு ஸ்பேஸ் இல்லைனாலும் விவேக் சார் வர அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே அவரோட ஒன் லைனர்ஸ், அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமா நம்மள வந்து லைட்டா சிரிக்க வச்சிருக்காரு. அண்ட் இட் டுக் அஸ் பேக் டு தோஸ் குட் ஓல்ட் டேஸ்.
இவங்களோட இந்த படத்துல நடிச்சிருக்கிற டெல்லி கணேஷ், குல்ஷன் குரோவர், ஜாகிர் ஹுசேன், பியூஷ் மிஸ்ரா, அகிலேந்திர மிஸ்ரா, ஜெயபிரகாஷ், மாரிமுத்து, ஜார்ஜ் மரியான், வினோத் சாகர், ரேணுகா, கல்யாணி நட்ராஜன், சரண்யா ரவிச்சந்திரன் மற்றும் பலர் அவங்களோட ரோல்ஸை நல்லா பண்ணியிருக்காங்க. ராக் ஸ்டார் அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. 90s கிட்ஸ்க்கு எப்படி ஒரு ஏஆர் ரஹ்மானோ அதே மாதிரி 2K கிட்ஸ்க்கு ஒரு அனிருத் இந்த படத்தோட கதைக்கு தேவையான அளவுக்கு அவரோட மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு. படத்தோட சில காட்சிகளில் வர பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்ட் 1ஓட மியூசிக் அப்படியே லைட்டாக கொஞ்சம் ரீடைன் பண்ணி அவரோட ஸ்டைலில் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காரு. நம்ம பேட்டலில் வந்து லைட்டாக அண்ணாமலோட மியூசிக்லாம் ரீமிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க இந்த படத்துலையும். தாத்தா வராரே கதற விட போறாரே அந்த ஒரு ட்ராக் அப்படியே பிளே ஆகிறப்ப நம்மளும் சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம கம்பேக் இந்தியன் மாதிரி ஒரு பேட்ரியாட்டிக் உள்ள ஒரு பாட்டும் கொடுத்திருக்காரு. சில இடங்களை வந்து அனிருத்தோட மியூசிக் வந்து பெரிய அளவுல, ஏன்னா அனிருத் ஃபேன்ஸ்க்கு வந்து அவரோட சுப்ரிமசி என்னன்னு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து படத்துல ஒர்க் அவுட் ஆகலனாலும் இந்தியன் 2க்கு தேவையான அளவுக்கு அனிருத் அவரோட பெஸ்ட் ஒர்க்கை கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவிவர்மன் அவர்கள் அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. ஸ்ரீகர் பிரசாத் படத்தை எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒளிப்பதிவுல வந்து நிறைய பிரம்மாண்டமான காட்சிகள் இன்னும் பிரம்மாண்டமா தெரிஞ்சது. ஸ்பெஷலி வந்து ஸ்டன்ஸ்ல வர அந்த ஒரு மூவுக்கு தேவையான அளவுக்கு அவரோட கேமரா ஆங்கிள்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த லைட் டோன்ஸா இருக்கட்டும், ஃபிளாஷ்பேக்ல நடக்கிற விஷயங்களுக்கும் இப்போ பிரசன்ட்ல நடக்கிற விஷயங்களுக்கான அந்த ஒரு சேச்சுரேஷன் மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து அவரோட அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்தியன் 2 படத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு பிளஸ்னு சொல்லலாம். அதுக்கு ஈக்குவலான ஒரு அளவுக்கு வந்து ஸ்ரீகர் பிரசாதோட எடிட்டிங் கொடுத்துருக்காங்க. படம் என்னதான் ஒரு 3 மணி நேரமா இருந்தாலும் எடிட்டிங் பேட்டர்ன்ல வந்து கொஞ்சம் அளவுக்கு வித்தியாசம் காட்டியிருக்காரு. மோஸ்ட் ஆஃப் தி ஆடியன்ஸ்க்கு வந்து படம் 3 மணி நேரமா அப்படின்னு தோணும். பட் சில இடங்கள்ல வந்து அந்த எடிட்டிங் பேட்டர்ன் மூலமா நம்மள கொஞ்சம் எங்கேஜிங்கா வச்சிருக்காரு. டி முத்துராஜ் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் 2ல வந்து அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஸ்பேஸ் ஜீரோ கிராவிட்டியில உள்ள அந்த ஒரு ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்றதா இருக்கட்டும், மொத்தமாவே கோல்டுல செய்யப்பட்ட ஒரு என்டையர் ஒரு பேலஸ் மாதிரி அந்த ஒரு செட்டப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து அகெயின் சங்கர் சர்ஸ் பிரம்மாண்டமான படைப்புக்கான அந்த ஒரு முக்கியத்துவம் வந்து அவரோட ப்ரொடக்ஷன் டிசைன்லயும் காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வந்து சேசிங் சீக்வென்ஸ்ல வந்து அந்த ட்ரெயினோட போர்ஷன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா சேனாபதியோட வால் பெயிண்டிங்ஸ் வந்து அந்த படத்தோட மான்டாஜஸ்ல காட்டுறப்ப ரொம்பவே அழகா இருந்தது. இன்ஃபேக்ட் இட் brought in a lot of creativity to that entire set. இது போக படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட்ல வந்து இன்னொரு ஒரு செட்டப் இருக்கும். ஸோ அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப மாசாவே இருந்தது. இந்தியன் 2 படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து தாறுமாறா இருந்ததுங்க. அதை வந்து ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, 5 பேர் வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் சீக்வன்சஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பரி மாஸ்டர்ஸ், ரம்ஜான் புலு, தனலரசு மாஸ்டர், பீட்டர் ஹெயின் மாஸ்டர், ஸ்டன்சிலா மாஸ்டர் மற்றும் தியாகராஜன். எடிட்டிங்கான சில ஸ்டன்ட் சீக்வன்சஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீக்வன்ஸ் ஆஃப் த ஃபில்ம், அதுக்கப்புறம் ஒரு சேசிங் சீக்வன்ஸ் இருக்கும். கமல் சார் வந்து யூனிசைக்கிள் வச்சு ஒரு பயங்கரமான ஒரு சேஸ் கொடுத்துருப்பாரு. அந்த ஆக்ஷனை ஷூட் பண்ண விதம், அதை வந்து கோரியோகிராஃப் பண்ண விதம் பயங்கரமா இருந்தது. அது போக வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அதுல வந்து கமல் சார் அப்படியே 6 பேக்ல அப்படியே கெத்தா நிக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு விசில் மொமெண்ட் மாதிரி இருந்தது. ஸ்டன்ஸும் பயங்கரமா இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாஸ்கோ சீசர் மற்றும் பாபா பாஸ்கர் இணைந்து இந்த படத்துக்கு டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. 2 சாங்ஸ்க்கு வந்து அவங்களோட டிஃப்ரெண்ட் சிக்னேச்சர் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அந்த கேலண்டர் கேர்ள்ஸ் வந்து போட்டோ ஷூட்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்படியே வேற ஒரு ஸ்டைல்ல வந்து ஒரு கிளாமரஸான ஒரு சீக்வென்ஸ். ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அதே மாதிரி நம்ம ஸ்டைல்ல தர லோக்கலா வந்து பயங்கரமா இறங்கி குத்துற மாதிரி பாபா பாஸ்கர் மாஸ்டர் வந்து அவரோட ஒர்க் கொடுத்திருக்காரு. ஸோ ஜெயமோகன், கபிலன் வைரமுத்து மற்றும் லக்ஷ்மி சரவணகுமார் இணைந்து இந்த படத்துக்கு டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க. 1996ல வெளிவந்த இந்தியன் படத்துடைய மிகப்பெரிய ஒரு பக்கபலம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட ரைட்டிங் தான். ரைட்டர் சுஜாதா அவர்கள், அவரை இன்னைக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா லைட்டா கொஞ்சம் மிஸ் பண்ணோம். ஏன்னா அவரோட ரைட்டிங்ல வந்து ஒரு சென்சிபிலிட்டி மட்டும் இல்லாம ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் கூட இருந்தது. இந்த படத்துல நம்மளுக்கு என்னதான் சில விஷயங்கள் சில டைலாக்ஸ் மூலமா கன்வே ஆனாலும் டயலாக்ஸ் இன்னும் பவர்ஃபுல்லா இருந்தா அந்த ஒரு இம்பாக்ட் இன்னும் பயங்கரமா கிரியேட் ஆயிருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ஃபைனலி கமிங் டு த கேப்டன் ஆஃப் த ஷிப், நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள், அவருடைய படங்களுக்கான ஒரு தனி எதிர்பார்ப்பு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஏன்னா இந்தியன் சினிமாவை வேர்ல்டு சினிமா லெவல்ல வந்து கொண்டு போன ஒரு இயக்குனர் அவர் தான். ஆரம்பத்துல இருந்தே அவருடைய சோஷியல் மெசேஜஸா இருக்கட்டும், அவர் பிரசன்ட் பண்ற விதமா இருக்கட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் வித் ரிகார்ட் டு த சீக்வல் ஆஃப் இந்தியன் 1996ல வெளிவந்த படத்தோட சீக்வல் வந்து வரப்போகுது, சேனாபதி வரப்போறாரு
போறாரு, இந்தியன் தாத்தாஸ் பேக் அப்படின்னு கேட்குற அந்த ஒரு மொமெண்ட் ரொம்ப இமோஷனலா இருந்தது. ஸோ சீக்வல்ல எந்த மாதிரி விஷயங்கள் பத்தி பேச போறாருன்ற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து பயங்கரமா இருந்தது. ஸோ இஃப் ஐம் நாட் ராங், கோவிடுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் போஸ்ட் கோவிட் இந்த படம் இட் வென்ட் த்ரூ a lot of struggles and finally it's hit screens this year. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சங்கர் சாரோட எல்லா படங்கள்ல வந்து ஒரு அமால்கமேஷனா பிரசன்ட் பண்ணா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்தது. கரப்ஷன் பத்தி பேசியிருக்காரு. நாட் ஜஸ்ட் கரப்ஷன் என்ற அந்த ஒரு விஷயத்திலேயே நிறைய விஷயங்கள் உள்ள அடைஞ்சிருக்கு. ஸோ அது எல்லாமே வேற வேற இடங்கள்ல வேற வேற ஆளுங்களோட எப்படி நடக்குது அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டியிருக்காரு. அண்ட் செகண்ட் ஹாஃப் இஸ் வேர் எக்ஸாக்ட்லி த டாம் அண்ட் ஜெரி ரேஸ் பிகின்ஸ். ஸோ அந்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு மொமெண்ட் வந்து சேனாபதி ஃபுல் ஃபார்ம்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லைட்டா ஸ்லோ டேக் ஆஃப் எடுத்தாலும் லேண்டிங் வந்து பயங்கர ஸ்மூத்தா இருந்தது. அண்ட் நம்மளுக்கு வந்து இந்தியன் 3க்கான அந்த ஒரு சின்ன கிளிம்சஸ் கூட படத்துல வந்து காட்டியிருக்காரு. ஸோ சில இடங்கள் வந்து அவர் போட்டிருக்கிற எஃபர்ட், அவரோட அந்த விஷன் வந்து அவர் ஆன் ஸ்கிரீன் கொண்டு வந்த விதம் வந்து சூப்பர்ப். பிகாஸ் யூ நீட் a lot of patience and resistance to bring in such a huge magnum opus on screen. so அதோட எஃபர்ட்ஸ்க்கான பாராட்டுகள் கண்டிப்பா அவருக்கு கொடுத்தே ஆகணும். பட் சில இடங்கள்ல வந்து எஸ்பெஷலி டைலாக்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ஸ்டேஜிங் பண்றப்ப அந்த ஒரு மொமெண்டா இருக்கட்டும், இந்தியனோட கம்பேரிசன் கண்டிப்பா வந்து நம்மள அறியாமலே வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் சொல்றேன். ஏன்னா பார்ட் 1ல வந்து சேனாபதி ஒருத்தரை கொலை பண்றாரு, அதுக்கான கிளாரிபிகேஷன்லாம் கொடுக்க மாட்டாரு. he'll just do his part because he knows this person is corrupt. பட் இந்த படத்துல வந்து அவர் டார்கெட் பண்ற ஒவ்வொருத்தரை வந்து எதுக்காக கொலை பண்றாரு, அவரோட தனி ஒரு பிளாஷ்பேக், அந்த பிளாஷ்பேக்லயே இட் டேக்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ கட் டு த சேஸ் மாதிரி இல்லாம ரொம்ப ஒரு ஸ்லோவான ஒரு ஸ்டேஜ்ல தான் படம் மூவ் ஆகுது. இந்த மாதிரி சில இடங்களை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா படம் இன்னும் விறுவிறுப்பா போயிருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு பர்சனலா பிடிச்ச ஒரு மொமெண்ட் பாத்தீங்கன்னா தட் இமோஷனல் பிரேக் டவுன் பிட்வீன் சித்தார்த் அண்ட் உலகநாயகன். அந்த ஒரு மொமெண்ட்ல வந்து ஆக்சுவலி சித்தார்த்தோட டைலாக்ஸ் எல்லாமே ஆடியன்ஸோட மைண்ட் வாய்ஸா இருந்தது. நம்ம ஆஃப்டர் அ பாயிண்ட் வந்து சித்தார்த் யோசிக்கிற மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சோம். அண்ட் அது வந்து இன்ஃபேக்ட் நம்ம இயக்குனர் சங்கர் வந்து அதை ஸ்கிரீன்ல கொண்டு வந்த விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு கண்டினியூஸ் சேசிங் சீக்வன்ஸ்ல வந்து கமல் சாரை வச்சு அந்த ஆக்ஷன்லாம் ஷூட் பண்ண விதம் ஹேட்ஸ் ஆஃப் சங்கர் சார். I think Indian cinema should look up to you for various things you've brought on screen. No man is perfect and so is his craft. So நம்ம என்னதான் 100% நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைச்சாலும் சில இடங்களில் சில குறைகள் கண்டிப்பா இருக்கும். பட் அந்த குறைகள் எல்லாம் நம்ம அப்படியே மறக்கிற மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்தியன் 2 படத்துல அமைஞ்சிருக்கு. அஃப்கோர்ஸ் ஃபார் இட்ஸ் மேக்னம் ஓபஸ் அப்பீல் டு தி ஆடியன்ஸ் அண்ட் என்டர்டெய்னிங் ஆன சில விஷயங்கள். அது மட்டும் இல்லாம டெக்னாலஜியை வந்து ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா ட்ரெண்டுக்கு வந்து அது நெகட்டிவா மாத்தாம பாசிட்டிவா மாத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து விவேக் சார், மனுபலா சாரோட டப்பிங் வாய்ஸ் வந்து AI யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நெடுமுடி வேணு அவர்களை திரும்ப இந்த படத்துல வந்து ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. குவைட் அ சேலஞ்ச் ஃபார் தி என்டையர் டீம் அண்ட் ரொம்ப ஈஸியா வந்து சூப்பர்வா புல் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தட். அண்ட் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து பேங்க் ரோல் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் ஐ கேன் see that ஒரு மேக்னம் ஓபஸ் தயாரிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. ஸோ இவங்களோட டீடியஸான எஃபர்ட்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா இந்தியன் 2 நீங்க தியேட்டர்ஸ்ல பார்க்கணும். அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இந்தியன் 3 சேனாபதி இஸ் பேக் அகெயின் இன் 2025. இந்த படத்துல வந்து ஜீரோ டாலரன்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ். அண்ட் பார்ட் 3ல வந்து எதை பத்தி பேச போறாங்கன்னு நம்ம காத்துட்டு இருந்தா பார்க்கணும். ஸோ திஸ் வாஸ் மை டேக் வித் திஸ் வீக்ஸ் ரிலீஸ் இந்தியன் 2. ஸோ உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி V4U Media யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I'll catch you all with another interesting review. Until then, this is Paras Riyaz signing off for V4U Media. Bye-bye.